கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்காரு, நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் என்னங்க? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இருப்பிடம் சொல்லிடலாங்களா? ஆகாய் 2:19. சூப்பர். அடுத்தது, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்னங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இருப்பிடம் சொல்லிடலாங்களா? யோவான் 16:20. சரிங்களா? ஏன் இதை இருப்பிடத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா, நிறைய சமயங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் டே அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணும் போது இருக்கிற சந்தோஷம் அந்த மாசம் முடியும் போது வேற வாக்குத்தத்தத்துக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதோ நிறைவேறாம போகுதோ அது ஆண்டவர் பாடு. நமக்கு என்ன, புதுசா இன்னொரு வாக்குத்தத்தம் வரப்போகுது, சரி அதை நோக்கி அடுத்த மாசம் என்ன சொல்றாரு பார்ப்போம். அப்படி இல்ல ஏற்கனவே சொன்னதே இன்னும் நிறைவேறலையே. கரெக்டுங்களா? ஏன் நிறைவேறலனா, இன்னும் அந்த வார்த்தையை உரிமை பாராட்டி நம்ம கேட்குறோம், கிடைக்கிற வரைக்கும் கேட்க மாட்டோம், அதனால இன்னும் நிறைவேறாம இருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கு நம்ம இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை தான் பார்க்க போகிறோம். அதோட முடியும் பொழுது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமும் அதோட மெர்ஜாகிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம எடுத்துக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2:19. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாங்களா? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். பாருங்க, நம்ம போன மாசம் ஒரு வார்த்தையை கேட்டோம். இதே வசனத்தை வச்சு என்ன கேட்டோம்? விதை தானியம் அப்படின்ற விஷயம் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோங்க. விதை தானியம் ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆதியாகமத்தில் விதை தானியம் இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க விதை தானியம் இல்லாம போச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தங்க? விதை தானியத்தை யார் திருடிட்டாங்கன்னு சொன்னேன்? பிசாசு திருடிட்டான். இப்போ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். களஞ்சியத்துல விதை தானியம் இல்லை, செடி மரம் கொடி எதுலையுமே என்ன இல்லைங்க, கனி இல்லை. எல்லாமே இப்போ எப்படி இருக்கு? காலியா இருக்கு. இப்போ நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படிதானங்க இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னியோட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒரு செகண்ட் நான் டைம் தரேன், நீங்க யோசிக்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டு இன்னியோட எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு சிலருக்கு சில மாதங்களா இருக்கும், ஒரு சிலருக்கு சில வருஷங்கள், சிலருக்கு பல வருஷங்கள். இப்போ நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நினைவு உங்களுக்கு இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இயேசு கிட்ட வந்தா நல்லா வாழலாம்னு சொல்லியிருப்பாங்க, உங்களை நல்லா அவர் வச்சுக்குவாருன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணோங்க, ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு வந்தோம். சரி, இப்போ இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையில இருக்கோம். சரி, ஒருத்தர் நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க, ஒருத்தர் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப என்ன விஷயம்? எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா நல்லா இல்லை. கரெக்டா இல்லைங்களா? ஒத்துக்கிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் என்னோட நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின். நான் ஏசு கிட்ட வந்ததே நல்லா இருக்கிறதுக்கு தான். அப்போ என்னங்க, ஏசப்பாக்கு வல்லமை இல்லையா? உங்களை நல்லா வச்சுக்க முடியலையா அவரால் எங்கேயோ சென்னையில் இருக்கிறவங்களையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கிற மாதிரி இங்கே ராமாலையில் இருக்கிற நமக்கு அவர் ஓர வஞ்சனை பண்ணுறாரா? இல்லைன்னு தான் சொல்கிறீங்க. அப்புறம் நல்லா இல்லையே, உங்களால் சொல்ல முடியலையே நான் நல்லா இருக்கிறேன்னு. நல்லா தான் இருக்கிறோம், ஆனாலும் மனசில் ஒரு ஓரத்தில் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் மாறவே மாட்டேங்குது நமக்கு தோணினே இருக்குது. கரெக்டுங்களா? சில பிரச்சனைகள் இன்னும் மாறலை. சரி, நல்லா இருக்கோன்றது ஒரு பக்கம், அது அவங்கவுங்கள பொறுத்து தான். நல்லா இருக்குமா இல்லையான்றது அவங்கவுங்கள பொறுத்து. ஒரு காரியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அமையும். என் பொருளாதாரம் நான் நினைச்சதை விட அதிகமாக உயர்ந்து நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்ல முடிஞ்சவங்க கை தூக்கி ஒரு அலையிலையா சொல்லுங்க. என் பொருளாதாரம், அம்மா சொல்றாங்க ஸ்தோத்திரம், சிஸ்டர் சொல்றாங்க ஸ்தோத்திரம், நான் நினைச்சதை விட அதிகமாக உயர்ந்து நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு சிலரால் சொல்ல முடியுது, ஒரு சிலரால் சொல்ல முடியல. இப்போது என் கேள்வி என்னன்னா, இயேசுக்குள்ளே வந்துட்டேன், நானும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போடாமல் சர்ச்சுக்கு வந்துன்னு தான் இருக்கேன், எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறேன், ஆனால் ஏன் என் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? இந்த ஏன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் போய் இப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காம மனசுலையும் வச்சுக்க முடியாமல் அப்படியே போயின்னு இருக்கிறோம்.
இன்னைக்கு ஆண்டவர் அதை சரி பண்ண விரும்புகிறார். நான் ஆன்சர் உங்களுக்கு போன மாதமே சொல்லிட்டேன். என்னது? பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? திருடிட்டு போயிட்டான். ஏசப்பா கிட்ட தானே இருந்தீங்க, அப்படியே பிசாசு திருடுனா? சொல்லுங்கம்மா. ஆமாம், நம்ம உலக பிரகாரமாக இருந்ததுனால போன மாதம் இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தாச்சு. என்னது? நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட கீழ்ப்படியாமையினால பிசாசு என்ன பண்ணிட்டான்? எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிட்டான். இப்போ போன மாதம் என்ன பதில் கொடுத்தோம்னா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதத்தெல்லாம் திருப்பிக்கலாம் அப்படின்னு பதில் கொடுத்தேன். கீழ்ப்படிஞ்சோமா? நான் கையிலன்ட்டீங்க. முயற்சி கூட பண்ணலையா? முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க, சந்தோஷம். இப்போ கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதத்தை திருப்பிக்கலான்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு எப்படி உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் திருப்புறதுன்னு சொல்லி கொடுக்க போறார். சந்தோஷங்களா? சந்தோஷமா? சந்தோஷம் இல்லைங்களா? இன்னைக்கு வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் வட்டிக்காருக்கு கொடுத்த பணமெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துடும். என்னங்க ஆமேன்? இவ்வளவுதானே ஆமேனு? சந்தோஷமா சொல்லுங்களேன் ஆமேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் மீட்க முடியாம இருக்கக்கூடிய உங்களுடைய நகை பொருளை நீங்க மீட்டுருவீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வீணா செலவு பண்ணவங்க பணமெல்லாம் திரும்பி வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த டாக்டரோ சாப்பிட்டு, எந்த கடன்காரனோ சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிட்ட பணம் இப்ப எப்படி திரும்பி வரும்? கேள்வி கரெக்டா தப்புங்களா? இதெல்லாம் உங்க மைண்ட் வாய்ஸ், நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. இப்போ எல்லாமே பத்திரமா இருக்குதுன்ற என்ன சொல்றீங்க? நம்புறீங்களா நம்பலையா? நீங்க எல்லாமே பத்திரமா இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? ஒரு திருடன் வரான். திருடன் வந்து ஒரு வீட்டில் ஒரு நகையோ ஒரு பொருளையோ திருடுறான். திருடினவன் அந்த பொருளை கொண்டு போய் எங்க வைப்பான்? நகை கடையில் வைப்பான், எதையா மாத்துவான். கடைசியில் ஒன்று இருக்கும்ல, அது என்ன பண்ணுவான்? தனக்குன்னு கொண்டு போய் தான் வீட்டில் வைப்பான். இப்போ இங்கே ஒருத்தர் திருடுறாங்க, நேராக அவன் வீட்டுக்கு ஓடி போனான். என்ன பண்ணுவான்? திருடின பொருள் எங்கே இருக்கும்? திருடன் வீட்டில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ உங்கள் பொருள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, நான் மட்டும் எனக்கு வந்த சம்பளத்தை, எனக்கு வந்த பணத்தை வச்சு நான் வாழ்ந்திருந்தேன்னா நேற்றுக்கு எங்கேயோ நான் இருந்திருப்பேன், இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மனசு உங்களுக்கு இருக்கு இல்லையா? உங்கள் பொருள் எல்லாம் ஒருத்தன் திருடிட்டு போனான் பாருங்க. எதையுமே யாரும் ஏப்ப விடலை, எல்லாத்தையும் ஒருத்தன் திருடி அவங்க வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கான். சரிங்களா? இப்படியே வாயிலே சொல்லிட்டு தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க. படிச்சிடலாங்களா? லூக்கா 11 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 11 அதிகாரத்தில் 21 வசனம் வாசிங்களேன். லூக்கா 11:21. நான் படிக்கிட்டோங்களா? லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். யாருங்களாங்க? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் எப்படி இருக்குங்களா? பத்திரப்பட்டிருக்குமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இந்த லூக்கா 11 அதிகாரத்துல இப்ப நான் வாசிச்ச வசனம், அதுக்கு முன்ன இருக்கிற வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பிசாசை பத்தி பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு? பிசாசை பத்தி பேசுறாரு. திருடன் யாருங்க? திருடன் யாரு? பிசாசு. அவன் தான் உங்க பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டான். நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். இப்போ அவன் பொருள்லாம் எங்க இருக்கான்? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். என்ன பண்ணிருக்கானா? பிசாசுக்குன்னு ஒரு அரண்மனை இருக்குங்களா, அந்த அரண்மனையில அவன் பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கானா. எதுவுமே அவன் பொருள் கிடையாதுங்க, எல்லாம் நம்ம பொருள். சொல்லுங்க, என் பொருள்னு சொல்லுங்களேன். என் பொருள் எங்க போயிருக்கு? பிசாசு கிட்ட போயிருக்கு. ஏன் போச்சு? நம்முடைய கீழ்ப்படியாமைனால போச்சு. ஆனா இந்த மாசம் என்ன பண்ண போறோம்? அதை திருப்ப போறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த வருஷம் என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அப்ப அது நடக்கணும் அப்படின்னா உங்க பொருட்கள்லாம் திரும்ப உங்களுக்கு வரணும். நீங்க ஏசாயால வாசிக்க முடியும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சொன்னாருங்களாங்க? அது என்ன அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல் எல்லாம் உங்க சொத்து தான். பிசாசு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? திருடி கொண்டு போய் அந்த காலத்துல ஒளிப்படத்துல வச்சிருக்கான். நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதை நான் இன்னைக்கு இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதெல்லாம் உங்க கைக்கு நிச்சயமா வந்து சேரப்போகுது. அப்ப எப்படி அதை திருப்ப போறோம், அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? ஆயுதம் தரித்த பலவானாக இருக்கிறானா. பலவான்னா யாருங்க? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ல, அவன் தான் யாரு? பலவான். அடுத்து என்ன பண்ணிருக்கிறான்?
ஆயுதம் தரித்திருக்கிறான். இந்த இடத்துல பலவான் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பலவானா? ஆயுதம் தரித்த பலவான். அப்படின்னா நல்ல பாதுகாப்பு கவசம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற பலவான். அவனை எதிர்த்து நம்ம லேஸ்லாம் போய் என்ன பண்ணிட முடியாதுங்க. அவன் பொருளை கொள்ளையிட முடியாது. எப்ப உங்க கையில இருந்து போச்சோ அப்பவே அது அவனதுன்னு சொல்லின்னு இருக்கிறான். என்ன சொல்றாங்க? அவன்துன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் யாருது? நம்மளுது. அப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவனை ஜெயித்து அந்த பொருட்களை வெளியே கொண்டு வர போகிறோம். இங்க 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயுதம் தரித்த பலவான் யாரு? பிசாசு. நெக்ஸ்ட் அவனுக்கு ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள தான் பொருட்கள் எல்லாம் இருக்கு. 3வது அந்த அவனுடைய பொருள்னு சொல்லப்படுறது அவன் பொருள் இல்ல. யார் பொருள்? அது நம்ம பொருள். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இவனை ஜெயித்து இந்த அரண்மனைய நம்ம உடைச்சாதான், அரண்மனைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா, அதை உடைச்சிட்டா உள்ள இருக்கிற பொருள் எடுக்கலாங்களா? அப்ப அதை உடைக்கணும். கரெக்டுங்களா? எப்படி செய்ய போறோம்? அங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க. லூக்கா 11:17 வாசிக்கலாங்களா? லூக்கா 11:17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். என்ன பண்ணுமாங்க? சாத்தானுடைய வீடு, சாத்தானுடைய அரண்மனை விழுந்து போகணும். விழுந்து போனாதான் உள்ள இருக்கிற நம்ம பொருள் நம்ம என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இப்போ அவன் வீடு விழுந்து போறதுக்கு என்ன வழி நீங்க இயேசு சொல்லியிருக்கிறார். என்ன வழிங்களா? சாத்தான் தனக்குத்தானே, இப்ப அந்த அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தான் தனக்குத்தானே விரோதமா பிரிஞ்சிருந்தா அவன் ராஜ்யம் நிக்காதுங்களாம். புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா? ஆண்டவர் சர்வ வல்லவர். ஒத்துக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பிசாசுக்கு வல்லமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அவனுக்கு வல்லமை இருக்கு. பிசாசுக்கு வல்லமை இருக்கு. நிறைய டைம்ல பிசாசு ஆண்டோட பிள்ளைங்களை இப்படிதான் ஏமாத்தி வைக்கிறான். பிசாசுடைய எல்லா வல்லமையும் ஆண்டு சிலுவையில் எடுத்துட்டாருங்க. ஆனா எப்படி வல்லமை இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுக்கு இருக்கிற வல்லமைய பிசாசுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால பிசாசு தனக்கு வல்லமை இருக்குன்னு ஆடிட்டு இருக்கிறான். சரிங்களா? ஆனா அவன் வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை என்ன வல்லமைங்க? சர்வ வல்லமை. பிசாசுக்கு வல்லமை இருக்கிறதுனால தான் பைபிள் அவன் என்னன்னு சொல்லுதுங்க? பலவான்னு சொல்லுது. நம்மளே சொல்லிச்சிங்க பலவான்னு. பிசாசு பைபிளே பலவான்னு சொல்லியிருக்குன்னா அவனுக்கு வல்லமை இருக்கு, ஒத்துக்கோங்க. சரிங்களா? ஆனா அந்த வல்லமையை விட ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அது யாருடைய வல்லமை? இயேசுவினுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவனுடைய பலத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன? சிம்சோனை எப்படி தோக்கடிச்சாங்க? அவனுடைய மகாபலம் எதுல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி முடியல இருக்குதுன்னு சொல்லி முடிய மொட்டடிச்சாங்க. அவன் பலன் போச்சு. அப்போ பிசாசுடைய பலம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவனுக்கு பலம் எங்க இருக்கு தெரியுங்களா? அவன் ஒத்துமையா இருக்கிறதுல அவன் பலம் இருக்கு. இந்த வசனம் அதுன்னு சொல்லுது பாருங்களேன். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிஞ்சிருந்தா பாழா போகும். அப்போ ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரியாம ஸ்ட்ராங்கா இருந்தா அதை யாருமே ஜெயிக்க முடியாது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ பிசாசுகள் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எப்படி இது உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் டீமாலஜி கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் எதிரி எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியணும். என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? ஒரு பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் அதிகாரம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு அதோடைய வல்லமை கம்மி இல்லையா? வல்லமை இல்லை, ஜனங்க கிட்ட இருக்கிற வல்லமை வச்சு தான் அது கிரியை செய்யுது. இப்போ ராமாலைக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செய்யணும்னா ராமாலையில் இருக்கிற ஜனங்க செய்கிற விக்கிரக ஆராதனை, ராமாலையில் இருக்கிற ஜனங்க செய்கிற பாவம், இது ரெண்டுத்துல இருந்தும் அந்த ஜனனுடைய வல்லமையை பிடுங்கி வச்சுக்கிட்டு பிசாசு ராமாலைக்குள்ள கிரியை செய்யுது. இங்கே இருக்கிற உங்க சொந்தக்கார சென்னையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களையும் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவான்? பெங்களூர்ல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களையும் அடிக்கணும். என்ன பண்ணுவான்? இங்க இருக்கிற பிசாசும் அங்க எல்லையில் இருக்கிற பிசாசும் பேசிக்கும். நான் சொல்றது இதெல்லாம் கதை சொல்லுங்க. நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில நீங்க நிறைய விலை கொடுத்து பைபிள் காலேஜ்ல போய் கத்துக்க வேண்டிய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். புரியுதுங்களா? இதைதான் ஜீசஸ் இங்க சொல்றாரு. அது ஒத்துமையா இருக்குதான். அதுங்களுக்குள்ள என்ன வரலைங்களா? சண்டையே வரலையாம். அதனாலதான் அதுங்க என்ன பண்ணுதுன்னா எல்லாம், இப்போ உங்க சொந்தக்கார யாரோ ஒருத்தர் வெளியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா உங்க வீட்டு கல்லா காலியாவதா இல்லையா? உங்க பீரோ காலியாவதா இல்லையா? ஏன்னா அவங்க நல்லா இல்லாம நம்ம நல்லா இருக்க முடியாது. நகையோ பணமோ எதையோ வித்து கொண்டு போய் அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்யறோமா இல்லைங்களா? அப்போ உங்களை சுத்தி யாருக்கு என்ன நடந்தாலும் உங்க வீடு காலியாகுது. கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிசாசுக்குள்ள இருக்கிற ஒத்துமை.
இந்த ஒத்துமையை மட்டும் நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த பிசாசுக்குள்ள இருக்கிற ஒத்துமை இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் குழம்பிடுவான். அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடும். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாததுனால அவன் தடுமாறுறான் பாருங்க. அந்த கேப்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய எல்லா பொருட்களையும் மீட்டுக்கலாம். இது நடக்குமா? நீ ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க என்ன பாக்குற மாதிரி இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை வந்து இதை ப்ரூஃப் பண்றப்பதான் நீங்க நம்புவீங்க. பாருங்க, இந்த இது உடைக்கணும்னா பிசாசுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, பிசாசுங்க எப்படி ஒத்துமையா இருக்குதா, இந்த ஒரு கதை நம்ம பார்ப்போமே, 4 காளமாடு 4 எருது ஒன்னா இருக்கும். சிங்கம் வந்து என்ன பண்ணும், நரிய கூப்பிட்டு அதுங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை மட்டும் பிரிச்சு விட்டதும் அந்த கதையை முடிச்சிடலாம். அதே தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? என்ன பண்ண போறோம், ஒண்ணு பிசாசுடைய ஒத்துமையை குலைக்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசாசு எப்படி இருக்கிறானா, பலவானா இருக்கிறானா. அப்போ அவ்வளோ பெரிய பலவானுடைய ஒத்துமையை கெடுக்கிற அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கா? இருக்குங்களாங்க? இங்க பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். இந்த ஆயுதம் தரித்த பலவான் இருக்கான்ல, அவனை அழிக்கிறதுக்கு யார் வரணுமா? லூக்கா 11:22. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். யார் வரணுங்க அப்போ? இந்த பலவானை விட ஒரு பெரிய பலவான் வரணும். யாருங்க அந்த பெரிய பலவான்? சூப்பர். யாருங்க? ஆண்டவர் வந்தார்னா அவன் எதெல்லாம் பலம்னு நம்புறானோ அதையெல்லாம் பறிப்பாராம். எது அவன் பலன் நான் சொன்ன, நீங்க சொல்லிடுங்க. பிசாசுக்கு எது பலன்? அவன் ஒத்துமை. அப்ப ஆண்டவர் வந்தா என்ன பண்ணுவாராம், பிசாசுடைய ஒத்துமையை பிடிச்சுக்கிட்டு அவனுடைய கொள்ளை பொருளெல்லாம் நமக்கு கொடுப்பாராம். அப்ப யாரை கொண்டு வரணும்? ஆண்டவரை கொண்டு வரணும். ஆண்டவர் வந்தா பிசாசை குழப்புவாருன்னு எங்கன்னா வசனம் இருக்குதுங்களா? ஆண்டவர் வந்தா பிசாசை குழப்புவார்னு வசனம் இருக்குங்களா? நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இது நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கல அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இதுதான் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நீங்க மீட்டுக்கிறதுக்கான ஆன்சர். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆதியாகமம் 11ல 6 முதல் 8 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். என்ன நகரம் கட்டினாங்க? பாபேல்னு ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. யாருக்காக? பிசாசுக்காக. நிம்ரோத் என்கிறவன் கட்டினான். இப்ப கர்த்தர் என்ன பண்ணாருங்க? இறங்குனாரு. இறங்கி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கட் பண்ணார். கரெக்டுங்களா? எப்படி குழப்பினாருங்க? பாஷையை தாறுமாறாக்கிட்டார். ஒரு பேய் பேசுறது இன்னொரு பேய்க்கு என்ன ஆகல, புரியல. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருச்சு. இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போறார். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரி தான் தோணும், நீங்க அப்புறம் வசனத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா? உங்க சொத்துக்கள், பணங்கள், நீங்க இழந்த எல்லா காரியங்களும் யாரோ ஏப்ப விட்டுட்டு போல, எல்லாமே ரொம்ப பத்திரமா பிசாசினுடைய அரண்மனைக்குள்ள இருக்கு. அரண்மனைக்குள்ள இருக்கிற அதை கொள்ளையிடணும்னா அவனை காட்டிலும் பலவான் ஒருத்தர் வரணும். அவர் வந்து என்ன பண்ணணும், இந்த பிசாசுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒத்துமையை டிஸ்டர்ப் பண்ணணும், குழப்பணும். குழப்பினார்னா அதுங்க திகைக்கிற டைம்ல அதுங்க அரண்மனையில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்காக கொள்ளையிடலாம். இது புரிஞ்சிருச்சிங்களா? சரி, ரைட்டு. இப்போ கர்த்தர் வந்து இதை கொள்ளையிடுறதுக்கு நாம என்ன செய்யணும், அது இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ அடுத்து பார்க்க போறதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான். கான்செப்ட் புரிஞ்சிருச்சிங்களா? சீக்கிரமா சொல்லிட்டேன். நம்ம என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிட்டேன். அடுத்து வரப்போறதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. இதை நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேலும் உங்க ஆஸ்தி பிசாசுகிட்ட போகாம நீங்க பாத்துக்கலாம். இது வரைக்கும் போனதையும் எடுக்கலாம், எக்ஸ்ட்ராவும் வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? எக்ஸ்ட்ராவும் வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்க எல்லாருமே உங்க வேதாகமத்தை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லாமே இங்கேருந்து மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அங்கேயே பைபிள் அப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே அந்த யோசபாத் ராஜாவுடைய லைஃப்பில் அந்த யூதா ஜனங்களுடைய லைஃப்பில் போய் வெளியே வரப்போகிறோம். சரிங்களா?
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ இங்க ஒரு சம்பவம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மாதிரி சொல்றேன். 2 நாளாகமம் 20:1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்காங்க? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ 3 ராஜாக்கள் வச்சுக்கலாமா? 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறாங்க. இந்த 3 கூட்டத்தார் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கிறாங்கன்றது 2வது வசனத்துல இருக்கு பாருங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். என்னவாங்க? யோசபாத்துக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் எவ்வளோ பேருங்களாம்? எண்ணவே முடியலைங்களாம். எவ்வளோ பேருங்க? எண்ணவே முடியல. அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஏராளமானவங்களா இருக்கிறாங்க. யாருக்கு விரோதமா வந்திருக்கிறாங்க? யோசபாத் என்கிற ஒரு ராஜாவுக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். ஸ்டோரி இல்லை, அங்கே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு வசனத்தில் படித்து காட்டும் போது உங்களுக்கு புரியும். என்ன சம்பவம்? 3 ராஜாக்கள் வந்ததும் ஏராளமானவங்கன்னு கேள்விப்பட்டதும் யோசபாத் பயந்துட்டார். நம்ம பயப்பட மாட்டோங்களா? நான் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வீட்டாருக்கு ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டாலே நம்ம பயப்படுறோம். இப்போ உன் ஊரே காலியாக போகுது, குடியாத்தம்ல கொரோனா வந்துருச்சுன்னா ராமால அலர்ட் ஆகுதா இல்லைங்களாங்க? பயம் தானே. இப்போ யோசபாத்துக்கு பெரிய பயம். ஏன்னா 3 ராஜாக்கள் நம்மளை மொத்தமாக அழிச்சு போடுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே யோசபாத் கர்த்தர்கிட்ட போறார். ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாதுப்பா, எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டதும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உன்னை காப்பாத்துவன் வார்த்தை கொடுக்குறார். அந்த வார்த்தை வந்ததும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த யுத்தத்துக்கு போறாங்க. இவங்க துதியின் சத்தத்தை தொனிக்க பண்றாங்க. அந்த துதி எழும்புனதும் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 3 ராஜாக்களையும் ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டை விடுறார். சண்டை விட்டது என்ன ஆயிடுச்சு? அவங்க எல்லாருமே வெட்டுண்டு செத்து போனாங்க. இவங்க போய் யுத்தம் பண்ற வேலையே இல்லாம எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இதுதான் சம்பவம் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள், உங்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இன்னத்துக்கு ஆன்சரு கவனிக்கவே இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன்? பலவான அடிச்சு அவன் பொருள் எடுக்கணும்னா அவனோட பலவான் வரணும். வந்து என்ன பண்ணணும்? பிசாசுங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கெடுக்கணும். ஒத்துமையை கெடுத்தா என்ன ஆகும்? அவன் பொருளை நீங்க கொள்ளையிடலான்னு சொன்னேன். அதை எப்படி செய்யணுன்ற கதையை தான், சம்பவத்தை தான் இப்போ வாசிச்சேன். இப்போ சொன்னேன் என்ன பண்ணுங்க? துதிக்கணும். நீங்க துதிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? துதிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தர் இறங்குவார். துதிச்சா என்ன ஆகுங்க? கர்த்தர் இறங்குவார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜபிக்கிற மனுஷன் பரலோகத்துல இருந்து பதில கொண்டு வருவான், துதிக்கிற மனுஷன் பரலோகத்தையே கொண்டு வருவான்னு சொல்லி நமக்கு துதி மொழிகள்லாம் நம்மளுடைய முற்பிதாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னா அவருக்கு என்ன பேர்னா, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். பாடலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அப்ப என்ன பண்ணுங்க? நீங்க துதிச்சிங்கன்னா உங்க எதிரிக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணலாம்? நீங்க குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அவன் பொருட்களை எல்லாம் நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கொள்ளையடிச்சிடலாம். இப்ப அடுத்த கேள்வி, துதிக்காமலா இருக்கும்? எவ்வளோ துதிக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தா பாட்டு பாடுறோம், வீட்லயும் 1 மணி நேரம் ஜபத்தை எப்படி 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறோன்னு பொறுத்துன்னு பண்ணிட்டோம். 1 மணி நேரம் ஜபம் ஓடலை, அதனால 1/2 மணி நேரம் பாட்டு தான் பாடுறோம். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் ஸ்தோத்திர பலி சொல்றோம், எல்லாமே தானே செய்கிறோம். அப்போ ஏன் இன்னும் என் பொருள் எனக்கு திரும்பி வரல? டவுட் வருதா இல்லைங்களா? அப்போ நம்ம துதிக்கிறோம், ஆனால் எப்படி துதிக்கல தெரியுங்களா? யோசபாத் துதிச்சதை போல துதிக்கல. கரெக்டுங்களா? செஞ்சிட்டு இருக்கோம், கரெக்டாக செய்யலை. இப்போ பிரியாணி செய்யணும், நானும் பிரியாணி செய்வேன், நீங்களும் பிரியாணி செய்வீங்க, பாயும் பிரியாணி செய்கிறாரு, எல்லாம் ஒரே பொருள் தான் போடுறாங்க. பாய் ரகசியமாக எதனா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சிருக்கிறாருங்களா? இல்லை. ஆனால் அவங்க செய்யறது என்னமோ நல்லா இருக்குல்ல. ஏன்னா
செய்ய வேண்டிய விதத்துல செய்யறாங்க. எப்படிங்க? செய்ய வேண்டிய விதத்துல செய்யறாங்க. அதேதான் நம்ம துதிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா ஏன் இன்னும் பலன் வரல அப்படின்னா, துதிக்க வேண்டிய விதத்துல இன்னும் நம்ம துதிக்கல. அப்ப எங்க யோசபாத் எப்படி துதிச்சாருன்னு கண்டுக்கிட்டீங்கன்னா, அதே போல நீங்களும் செஞ்சீங்கன்னா, நான் எழுதி தரேன் தேவ சமூகத்தில் இருந்து நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு 100 ரூபாய் டாக்டர் ஃபீஸ் கொடுத்திருந்தாலும் கர்த்தர் திரும்பி தருவார். அது எதையுமே டாக்டர் சாப்பிட்டுட்டு போகல. 1000 ரூபாய் வட்டிக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா கர்த்தர் திரும்பி தருவார். நீங்க கொடுத்த நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வந்த எல்லா நஷ்டத்துக்கும் கர்த்தர் ஈடு கட்டும்படி இன்னைக்கு வந்திருக்கிறார். சரிங்களா? ஏன்னா நிறைய முறை பிசாசு உங்களை பார்த்து கேட்ட கேள்வி தெரியுமா? ஏய் போனியே, என்ன வேணான்னு சர்ச்சுக்கு போனியே, நான் வேணான்னு போனியே, இப்போ என்ன நல்லாவா இருக்கிற? இந்த கேள்வி ஒன்று உங்க மனசுக்குள்ளேருந்து வரும், இல்லை பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுவாங்க, கேட்குறாங்க இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எந்த வைராக்கியத்தோட வந்திருக்கிறாருன்னா, என் நாமத்தை ஏற்றுக்கொண்ட என் ஜனங்க இதுவரைக்கும் நஷ்டப்பட்ட எல்லா காரியத்தையும் மீட்டு கொடுக்கிற மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார். அதனால இந்த நாளின் ஆலோசனையை பிடிச்சிங்கன்னா நான் எழுதி தரேன், எல்லாவற்றையும் மீட்டு கொள்வீங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யோசபாத் எப்படி துதிச்சாருன்னு கவனமா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ யோசபாத்துக்கு தகவல் வந்துடுச்சு. என்னன்னு? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த யோசபாத்துக்கு முன்னாடி காலத்துல சொந்தக்காரங்களா இருந்தவங்களே தான். இன்னைக்கு நமக்கு விரோதமா அவ்வளோ வேலையும் செய்யறவங்க யார் தாங்க? சொந்தம்னு சொல்லி கொள்றவங்க தான். கரெக்டுங்களா? ஸோ யோசபாத்துக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை தான் வந்திருக்கு. இப்போ 2வது வசனத்துல அந்த கூட்டத்தார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம், ஏராளமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ யோசபாத் என்ன செஞ்சாருன்றத அடுத்து இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 20:3-4 இதுதான் முதல் ஆலோசனை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 3-4 கவனமா பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இங்கதான் முதல் ஆலோசனை இருக்கு. யோசபாத் துதிச்ச மாதிரி துதிச்சா உங்க எல்லாத்தையும் நீங்க திருப்பிக்கலாம். எப்படி துதிக்கணும் தெரியுங்களா? முதலாவது இந்த காரியத்தை கேள்விப்பட்டது யோசபாத் என்ன பண்ணாருங்க? உபவாசத்தை கூறுவித்தார். உபவாசத்தை அனௌன்ஸ் பண்றார். உபவாசம்னா என்னங்க? ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்னங்க? சாப்பிடாம இருந்தா ஃபாஸ்டிங்களா? உபவாசம். உபவாசம், வாசம்னா தங்கிறது. உப அப்படின்னா சமஸ்கிருதத்துல கடவுளோடு, உபவாசம் அப்படின்னா கடவுளோட தங்குதல்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொஞ்சம் உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு கடவுளோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? கொஞ்சம் சாப்பிடாம, முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி குடிக்காம, அப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களையே நீங்க தாழ்த்தணும். யோசபாத் என்ன பண்ணாரு? யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். நீங்க யோசித்து பாருங்க, கடந்த நாட்கள்ல நீங்க எவ்வளவு உபவாசம் இருந்திருக்கீங்க. ஒரு சிலர் சண்டே மட்டும் ஃபாஸ்டிங் இருந்து சர்ச்சுக்கு வரீங்க, அது ஓகே, அது வந்து நம்ம செய்யறது தான். மற்றபடி உபவாசம் எவ்வளோ இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க உபவாசம், அது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உபவாசம்னு சொல்லிட்டு சின்சியராக வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு நான் காலையிலேருந்து உபவாசம் இருந்திருக்கிற ஆண்டவரே, இப்போ சாப்பிட போகிற ஆண்டவரே, என் ஃபாஸ்டிங்கை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம கர்த்தரை ஏற்றுக்காததுக்கு முன்னாடி தான் இப்படி இருந்தோம் உபவாசம். ஒரு பொழுது அப்படின்னா ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாம ஒரு பொழுதை கழிச்சோம். அது இல்லை, இது என்னன்னா உபவாசம், கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? சிஸ்டர் நான் வேலைக்கு தான் போகிறேன், நான் வேலைக்கு போகும்போது எப்படி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது, எனக்கு ரெஸ்ட்டே இல்லையே அப்படின்னீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் ஒரு நைட் செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நைட். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுனால நைட்டில் ஃபாஸ்டிங் இருப்பாங்களாம். அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம்? ஒரு நைட்டு, ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி டீ காஃபியோட முடிச்சிருங்க. அப்போவே வெயிட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் உபவாசம்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் பசிக்கணும், கொஞ்சம் நமக்கு வலிக்கணும், கொஞ்சம் நம்மளை ஒடுக்கணும், அப்படி ஒரு உபவாசம். ரொம்ப முடியலனா கூட ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் வாரத்துல ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் வாரத்துல 2 நாளாவது உபவாசம் இருக்க பிரயாசப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இல்லைன்னா
நமக்கு ஹெவனே இல்லையாம், பரலோகமே இல்லையாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க? குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 நாளாவது உபவாசம் இருக்கணும். நான் முழு உபவாசத்தை பத்தி பேசல. ஏதாவது ஒரு வேளை, 3 வேளை ஆகாரத்துல உங்களால ஒதுக்க முடியும்னா ஒரு வேளை ஆகாரம். வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம இருப்போம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10லேருந்து 1 மணி வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம். அது ஈஸி தான் இல்லை? அன்னைக்கு மட்டும் துணி துவைக்கிறத 1 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. மற்ற சாமான் துளைக்கிற எல்லா வீட்டாரை மட்டும் வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்டிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் ஆஃப் டேக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்படி வாரத்தில் 2 நாள் நீங்கள் என்ன பண்ணலாம்? உபவாசம் இருக்க முயற்சி பண்ணலாம். இல்லை என் பிரச்சனை ரொம்ப பெருசு, ரொம்ப சீரியஸாக ஆண்டவர் பதில் கொடுக்கணும், அப்போது காலையில் இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உபவாசம் இருக்க முயற்சி பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. இல்லை எனக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுங்க? ஒரு வாரம் ஒரு வேளை மட்டும் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். உங்களால் எவ்வளோ நான் சொல்கிறேன் பாருங்க. உபவாசம்ன்றதுன்னா ஒன்றுமே இல்லை, போய் உக்காந்து நல்லா பாட்டு பாடுங்க. என்ன பண்ணுறது? 3 மணி நேரம் சொல்லிட்டீங்க சார், 1 மணி நேரமே ஜெபம் பண்ண வழி தெரியாமல் தான் நான் இருக்கிறேன். நல்லா நல்லா பாட்டு பாடுங்க. பாட்டு புக் எடுத்து வச்சுக்கோங்க. 10 பாட்டு, 20 பாட்டு, 30 பாட்டு, எவ்வளோ பாட முடியுதோ என்ன பண்ணுங்க? பாடுங்க. அதுலேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் மனசில் உங்கள் எந்த பிரச்சனைக்காக நீங்கள், அதாவது பிரச்சனைக்காகன்றது விட என்ன சொல்வேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி பாருங்க. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருல்ல, அதை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே அழு வந்து உங்கள் மனசெல்லாம் ஆண்டுட்டு ஊற்றுவீங்க. எவ்வளோ நேரம் முடியுதோ ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் முடியுதோ படிங்க. 1 மணி ஆயிட்டுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மாதிரி உங்கள் உபவாசத்தை பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி உபவாசம் இருந்தீங்கன்னா இங்கே இழந்த பொருட்களை திருப்பி கொள்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். நம்ம என்ன ஆயிட்டோம்னா பிஸி லைஃப், நான் ஏதாவது சர்ச்சுக்கு போகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, இதில் ஃபாஸ்டிங் வேறையா? பைபிளே நான் கேலண்டரில் தான் படிக்கிறேன், நான் எங்கே இந்த பைபிளை திறந்து? அப்படி இல்லைங்க. நீங்கள் தீர்மானம் எடுங்க. என் பொருளை ஒருத்தன் திருடி கொண்டு போய் எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பான்? யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, திரும்பி கொடுக்கலாம், கோவம் வருதா இல்லைங்களா உங்களுக்கு? உங்கள் சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் ஒருத்தன் வச்சுக்கிட்டு உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, இன்னும் வியாதி, இன்னும் ஹாஸ்பிட்டல் போகிறோம், இன்னும் வட்டிக்காரங்கிட்ட போகிறோம், இன்னும் இழப்புகளை பார்த்துட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் பொருளை நான் மீட்டு வந்தே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? உபவாசத்தை கூறுவீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கணவன் மனைவியாக இருப்பீங்கன்னா எல்லாரும் 2 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணலாம்ப்பா, ஜெபம் பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உபவாசத்தை கூறுவித்து ஜபித்து ஆண்டவரை தேடும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அடுத்து இந்த உபவாசத்தோட இந்த யோசபாத் என்ன செய்கிறாருன்னா கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூடினாங்களாம். என்னவா? ஹெல்ப்புக்கு. சகாயம்னா ஹெல்ப்புக்கு கர்த்தரை மட்டும் தேடினாராம். நம்ம என்ன பண்றோங்க? ஹெல்ப்புக்கு கர்த்தரை மட்டும் தேடுறோமா? மற்றவங்களையும் தேடுறோம். கரெக்டுங்களா? அவசர தேவை என்னங்க பண்றோம்? எத்தனை பேர் கதவு தாப்பால் போட்டுட்டு முட்டி போட்டு காசு வந்து ஜிபேல நமக்கு சவுண்டு கேட்குற வரைக்கும் இல்லைன்னா கதவை தட்டி காசு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்றோம். இன்னைக்காவது ஜிபேங்க. அந்த நாட்களின் பரிசுத்தவான்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஊழியக்காரரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு காசு வேணும் அப்படின்னா நேராக, அவருக்குன்னு இல்லை, ஊழியத்துக்குன்னு ஒரு தேவை, காசு வேணும்னா நேராக போய் கதவு தாப்பால் போடுவாராம். கதவை தட்டி இந்தாங்க பாஸ்டர் காசு கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு சொல்ற வரைக்கும் வழி வரமாட்டாராம். நமக்காவது இன்னைக்கு அப்பப்போ ஆண்டரே ஜெபம் பண்ணிட்டேன், இப்போ ஃபோன் எடுத்து பேலன்ஸ் செக் பண்ணலாம் நம்ம பண்ணுறோம்ல, நான்லாம் பண்ணுறது உண்டு. இப்போ இல்லை, ஆனால் பண்ணுறது உண்டு. இப்பயும் சம்டைம்ஸ் ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கணும் போது ஆண்டவரே ஏதாவது மிராக்கிள் பண்ணிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவன் வரும்பொழுது சகாயத்தை கர்த்தர்கிட்ட மட்டும் தேடுறீங்களா? அப்படி தேடி இருந்தா என்னைக்கோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்படி தேடாம மறுபடியும் மனிதர்களையே தேடிக்கொண்டு போனதுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம பொருட்கள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கு. யார் வீட்டுக்கு? அந்த பலவான் வீட்டுக்கு, பிசாசு வீட்டுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? உபவாசிக்கணும், கர்த்தர்கிட்ட மட்டும் சகாயம் தேடுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். யார்கிட்டயுமே கேட்கவே கூடாதா அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. எனக்கு பணம் தேவை சார், யார்கிட்டயும் கேட்க கூடாதா? கேட்காதீங்க. நான் என்னன்றேன், அந்த அளவுக்கு அங்க ஆண்டவருக்கு காசு இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? சொல்லுங்க. அவருக்கு முடியும்ல, அவர்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு? ரீசன் கண்டுபிடிங்க.
எதையாகிலும் செய்யுங்க, ஆனா அவர்கிட்ட மட்டும் தேடுங்க. அவர் உங்களுக்கு ஒருவேளை ஆட்களை கொண்டு வந்து காசு கொடுத்தா அப்ப வாங்கிக்கோங்க. நீங்களா வாயை திறந்து கேட்காம அவங்களா கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அதை கர்த்தர் கொடுத்தாருன்னு வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க யாருக்கிட்டையும் வாயை திறந்து என்ன பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்கு சொல்லல, மனைவி தேவைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட தான் போகணும், அதை பத்தி பேசல. வேறு நபர்கள் கிட்ட கேட்காதீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் 1 நாளாகமம் 20:6 வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 நாளாகமம் 20:6 செகண்ட் பாயிண்ட். ஓகே. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. இப்ப யோசபாத் கர்த்தரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் அப்படின்னா, எங்க பிதாக்களின் தேவனே, நீங்க யார் தெரியுமா? ஜாதிகளையும் ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். அப்படின்னா முழு உலகத்தையும் நீங்க தான்ப்பா ஆட்சி செய்றீங்க, வல்லமை உங்க கரத்துல இருக்குப்பா, பராக்கிரமம் உங்ககிட்ட இருக்குப்பா, யாருப்பா உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்றார். இங்க யோசபாத் என்ன பண்ணார் நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா? யோசபாத்துக்கு என்ன தகவல் வந்துச்சு? ஏராளமான ஜனக்கூட்டம் உனக்கு விரோதமாக இருக்கின்ற தகவல் வந்துச்சு. ஆனா யோசபாத் அதை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசல. என்ன பேசுறார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு முன்னாடி நிக்கிற ஏராளமான ஜனக்கூட்டம் அல்ல, என்னோடு இருக்கிற என் தேவன் இந்த ஏராளமான ஜனக்கூட்டம் மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்கிறவர். எனவே நான் அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பத்தி பேச மாட்டேன், என் கர்த்தர் உங்க மகிமையை பேசுவேன் அப்படின்னார். அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? யோசபாத்தை போல துதிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க பிரச்சனையை பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. சிஸ்டர், என் கடனை பத்தி உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், தெரிஞ்சா நீங்களே கொஞ்சம் யோசிப்பீங்க. நான் யோசிப்பேங்க, கர்த்தர் யோசிக்க மாட்டார். கர்த்தரோட என்னங்க, கர்த்தருக்கு எவ்வளவுங்க? ஒரு 10 கோடி கடன் வச்சிருக்கீங்களா? என் கடன் 10 கோடி நீங்க சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், அந்த 10 கோடி கர்த்தருக்கு ஒரு விஷயமாங்க? அவர் சொல்றாரு, வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு 10 கோடி கொடுத்து உங்க கடனை தீர்க்கணும்னு நினைச்சா தீர்த்துருவார்ல, அவங்களே தீர்க்க முடியும்னா கர்த்தருக்கு முடியாதுங்களாங்க? அப்ப நம்ம என்ன பேசல இது வரைக்கும்? கர்த்தருடைய மகத்துவத்தை பேசவே இல்லை. பேசியிருக்கோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு பேசல. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னா, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும் அப்படின்னு. இந்த வசனத்துக்கு பவர் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை விருத்தி அடைய விட்டீங்கன்னா தான் அது மேற்கொள்ளும். புரியுற மாதிரி சொல்றேன். கோடாரி வச்சு மரத்தை வெட்டினா மரம் விழுமா விழாதா? விழுங்க. ஒரு வெட்டிட்டு ஏன் விழலன்னு பாப்பீங்களா? ஏன் பார்க்க மாட்டீங்க? விழற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? வெட்டுவீங்க. இதுதான் பைபிள் கான்செப்ட். இந்த வசனத்தை திரும்ப 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 உங்க வாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல கோடாரி மரத்தை வெட்டுற மாதிரி உங்க பிரச்சனையை இந்த வசனம் மேற்கொள்ளும். நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கோங்க ஜெபத்துல சொல்லிட்டோமா, அதோட முடிச்சிடுச்சு. நமக்கு ஆண்டவர் மேல பெரிய விசுவாசம், இந்த ஒரு ஜெபத்துக்கே ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார்னு வந்து உட்காந்து போன் எடுத்து வச்சுட்டு பிரச்சனையே மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்க வாய் திரும்ப திரும்ப பேசினது கர்த்தருடைய வசனத்தையா உங்க பிரச்சனையா? பிரச்சனையை நிறைய பேசினா மரம் எப்படிங்க விழும்? இன்னும் ஸ்ட்ராங்கா தானேங்க ஆகும். இந்த தப்பை தான் இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பேச போறீங்க தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வச்சு பேச போறீங்க. யோசபாத் சொன்னால என்ன சொன்னாரு? ஏராளமான ஜனக்கூட்டம் இருக்கு அப்படின்னா 3 தேசத்தை சேர்ந்தவங்க எனக்கு எதிராக வந்திருக்காங்க. ஆண்டவரே, நீங்க தேசங்களுக்கும் ராஜாவா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன காப்பாத்துவீங்க, நீங்க ஏன் சைடு அப்படின்னு சொல்லி விசுவாசமா பேசினா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஸ்பீக் how powerful God is. ஆண்டவர் எவ்வளவு பவர்ஃபுல், ஆண்டவர் எவ்வளவு கிரேட், அதை பேசுங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு கிரேட்னு பேசுனீங்கன்னா பிரச்சனையில தான் இருப்போம். 3வது யோசபாத் என்ன செஞ்சார் அப்படின்னா, 2 நாளாகமம் 20:9 வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 20:9. நான் அந்த நெக்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசிக்கிறேன். இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். யோசபாத்துக்கு ஒரு அறிவு வந்துச்சு. அது என்ன அறிவு? எனக்கு ஒரு இடுக்கன், எனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்களா? அதை கேட்டு என்ன ரட்சிப்பார்னு. நமக்கு கூட அப்படி ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு முறை கூப்பிட்டுட்டு ஆன்சர் கிடைக்கலன்னதும் வேற இடத்துல சகாயம் தேடுறோம். நான் என்ன சொல்றேன், இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ரோட்ல போகும்போதெல்லாம் SOS போனுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஆபத்து அப்படின்னா
அதை எடுத்தாக்கா உங்களை மீட்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஆள் அனுப்பிச்சு வைப்பாங்க. தெரியுங்களா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, SOS கால் கொடுத்தீங்கன்னா உங்களை மீட்கிறதுக்காக வருவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே SOS காலை கேட்டுருச்சு அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படின்னா பரலோக கவர்மெண்ட்டுக்கு உங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆளாங்க அங்கே இல்லை. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா விடுவிக்கும்படி பரலோகம் இறங்கும். அதை நம்புங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா, ஜபம்லாம் எவ்வளோ பண்ணி பார்த்தாச்சு சிஸ்டர், ஒரு பதிலும் இல்லை. இல்லை, இப்படி சொல்றதுனால தான் ஜபத்துக்கு பதிலே இல்லை. நீங்கள் முதல்ல உங்கள் வாயின் வார்த்தையை மாற்றுங்க. நான் ஜெபம் பண்ணால் பரலோகம் கேட்கும்னு சொல்லுங்க. வசனம் எழுதுனா எழுதப்பட்டது தான், அதை மாற்ற யாராலுமே முடியாது. நீங்கள் இப்போ யோசபாத் இடுக்கணில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா ரட்சிப்பார்னு யோசபாத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால இடுக்கணில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீங்களும் உங்க விசுவாசத்தை மாத்துங்க. என் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நம்புங்க. ஸோ முதலாவது என்ன சொன்னுங்க? உபவாசித்து கர்த்தரிடத்துல சகாயம் தேடினார். ரெண்டாவது என்ன பண்ணாரு? தான் பிரச்சனையை பெருசா பேசாம கர்த்தருடைய வல்லமையை பெருசா பேசினார். மூணாவது என்ன பண்ணாரு? இடுக்கண்ல ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா பதில் வரும் என்று தெரிஞ்சு வச்சு கூப்பிட்டார். நாலாவது என்ன பண்ணார் தெரியுங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 20:11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். என்ன சொல்றாரு? இவங்க கவனிக்கிறீங்களா? யோசபாத்துக்கு முற்பிதாக்கள் இந்த 3 ராஜாக்களுடைய தேசத்துக்கும் நன்மை செய்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க? நன்மைக்கு தீமையை சரி கட்டும்படி வராங்க. இப்ப யோசபாத் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே, அவங்க நன்மைக்கு தீமையை சரி கட்டுறாங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா? நீங்க உங்க சைடு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க தான் நம்ம மாட்டுவோம். நம்ம என்னன்னா விசுவாசமா ஜபிச்சிருவோம், உபவாசம் போட்டுருவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாருமா, இது பாவம், இதை விட்டுன்றார். நம்ம லாங்குவேஜுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சினிமா பார்க்காத, சினிமா பாட்டை கேட்காத, இல்லைனா ஒரு சீரியலை பார்க்காத, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்றார். அதை நம்ம திருத்தவே மாட்டோமா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோமா? 40 days ஃபாஸ்டிங் இருப்போமா? ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவாராங்க? எப்படிங்க பண்ணுவாரு? ஃபாஸ்டிங் இருந்தீங்கனாலும் கர்த்தர் ஜபத்தை கேட்டு பதிலே கொடுக்கலான்னு வந்தாலும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கான். அவன் யார் தெரியுங்களா? இரவும் பகலும் உங்க மேலையும் என் மேலையும் குறை சொல்றதுக்காக இருக்கிறவன். அவன் நிப்ப ஆண்டவர்கிட்ட, எப்படி ஆண்டவரை செய்வீங்க? உங்க புள்ள என் கண்ட்ரோல்ல இருக்கு. அதான் சினிமாவே பார்த்துனுக்குது, அதான் சீரியலே பார்க்குது, அதான் பொய்யா பேசுது. பொய் பேசுகிறவன் எனக்கு புள்ளன்னு எழுதி கொடுத்துருக்கீங்களா பைபிள்ல? அப்போ எப்படி ஆண்டவரை நீங்க இந்த பிள்ளைக்கு செய்வீங்கன்னு அவன் நிப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க? உங்ககிட்ட நன்மை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க, இனிமேலும் அடி வாங்கிட்டே இருக்கக்கூடாதுங்க பிசாசுகிட்ட. எத்தனை நாளுங்க அடி வாங்குறது? எத்தனை நாள் உங்க அருமையானவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வலியிலையும் வேதனையும் துடிக்கிறத பார்த்துனே உட்காந்துட்டு இருக்க போறோம்? எத்தனை நாளைக்கு நகையும் பணத்தையும் செலவு பண்ணியே வாழ்க்கையை வாழ போறோம்? இன்னைக்கு திருப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விட்டுருங்க. எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரோ அதெல்லாம் கண்ணை முடின்னு விட்டுருங்க. அது உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. உங்க சைட் குறை இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு பதில் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க. அப்ப யோசபாத் என்ன பண்ணாரு? தம் பக்கம் குறை இல்லாம பார்த்துக்கிட்டார். 5வது நீங்க பாருங்க, 2 நாளாகமம் 20:12. நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். என்னங்க சொல்றான்? நிக்கிறதுக்கு பலன் இல்லப்பா, என்ன செய்யணும்னோ தெரிலப்பா, உங்களையே பார்க்குறோம். நம்மளை சரி பண்ணிக்கிட்டு இப்படி போய் ஆண்டுகிட்ட கேட்டு பாருங்க, பதில் கொடுக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் வீட்டுக்கு கூட வாங்க, கேட்டம்மா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கேட்டம்மா பதில் கொடுக்கல அப்படின்னு. எனக்கு செஞ்சாருங்க கர்த்தர். என் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியங்களை நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே கர்த்தருடைய பதில்களை என் வாழ்க்கையில பார்க்குறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ நம்ம ரசிக்கப்பட்டோம், 8 வருஷம் 9 வருஷம் ஊழியம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி தான் நான் நினச்சேன். நான் ஒன்றும் இதெல்லாம் தப்பு பண்ணல, சின்ன சின்ன தப்பு. எப்போ உண்மையிலேயே சிலதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நான் மனம் திரும்பினோ, நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ என்ன விஷயம்? நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குங்க, நம்ம திருத்திக்கணும், நம்ம சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஆண்டவரே, ஆனாலும் இந்த பிரச்சனை வந்துனே இருக்கு, என்ன பண்றதுனே தெரில ஆண்டவரே, நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, உங்களையே பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னா
கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். இப்போ யோசபாத் சொல்லிட்டாரா? அடுத்தது 6வது பாருங்க, 2 நாளாகமம் 20:13 வாசிக்கிறேன். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவருடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் செஞ்சாங்களாம்? குடும்பமா செஞ்சாங்களாம். யாருங்க? குடும்பமா. உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, குடும்பமா ஜெபத்துக்கு உட்காருங்க. ஒருவேளை கூப்பிட்டா வரலன்னா அது வேற, மற்றபடி வீட்டார் கோஆபரேட் பண்றாங்கன்னா ஃபேமிலியா உட்காருங்க. இப்படி யோசபாத் ஜெபித்ததை போல நீங்க ஜெபிச்சா பரலோகத்தின் தேவனால பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. என்ன ஆச்சு தெரியுங்களா? கர்த்தர் அங்க யகாசியல் என்கிற ஒரு மனிதன் மேல இறங்குகிறார். இறங்கி யகாசியல் இப்ப என்ன பண்றாருன்னா தீர்க்க தரிசனம் பேசுறார். யகாசியல் என்ன பண்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 15 யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா யோசபாத் மட்டும் உபவாசம் இல்ல, யூதா கோத்திரத்தார் உபவாசம் இருக்காங்க, எருசலேமின் குடிகள் உபவாசம் இருக்காங்க, யோசபாத்து உபவாசம் இருக்காங்க. பாத்தீங்களா கர்த்தர் எவ்வளவு நல்லவர். யார் யார் உபவாசம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரை பார்த்தும் பேசுறாரு. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் பேசல நினைக்கிறீங்களா? ஃபாஸ்ட் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, அவர் கூட போய் அமைதியா உட்காந்துட்டு இருங்க. என் புள்ள வந்து உட்காந்துட்டு போகுது, என் பிள்ளைக்கு என்னவோன்னு கர்த்தர் எழுந்து வருவார். புரியுதுங்களா? அப்போ அவங்க 3 பேரையும் பார்த்து கர்த்தர் பேசுறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. என்னங்க பதில் வந்துச்சு? எப்ப யோசபாத் உபவாசித்து தன்னை திருத்தி கொண்டு தேவனையே நோக்கி பார்த்தாங்களோ அப்ப பரலோகத்துல இருந்து பதில் வருது. யோசபாத், யூதா ஜனங்களே, எருசலேமின் குடிகளே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. நீங்களும் உங்க வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்கணுங்க. மா என்ன அழுதுட்டே இருக்க, போ நான் வரேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். யுத்தத்தை நான் பண்றேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். பாருங்க அடுத்த வசனம், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தை கண்டு சந்திப்பீர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. 2வது முறை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த யுத்தத்தை நீங்க பண்ணல அப்படின்றார். தமிழ்ல எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க பண்ணல அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லைன்னு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க யுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்ற ஆண்டவர்? யுத்தத்துக்கு போ ஆனா யுத்தம் பண்ணாத. சொல்லுங்க, யுத்தத்துக்கு போ ஆனா யுத்தம் பண்ணாத. ஜஸ்ட் போய் நில்லு. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து, ஆண்டவர் நாளைக்கு ஒரு பெரிய கடங்காரன் ஒரு லட்சம் ரூபாய் நான் அவனுக்கு தரணும் ஆண்டவரே, ஆண்டவர் நீ போய் அவன் மூஞ்சுக்கு முன்னாடி நில்றா நான் பாத்துக்கிறேன்றாரு வச்சுக்கோங்க. போவீங்களா? ஏங்க போக மாட்டீங்க? கையில காசு கொடுத்துட்டு போய் நில்லுன்னா அது கௌரவம். கையில காசு இல்லை, நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு எப்படியாவது மறைஞ்சிக்கதான் ட்ரை பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் தான் உனக்கு மிஞ்சின கூட்டம் தான், ஆனா நீ போ, நீ யுத்தம் பண்ணாத. என்ன சொல்லிட்டாரு? போ சொல்லிட்டாரு, யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இதை கேட்டதும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களை பார்த்துக்குவேன் 2 முறைக்கு மேல வார்த்தை வந்துருச்சு இல்லையா? 2 முறை வார்த்தை வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்களேன், இதுதான் விஷயம். 18 பாருங்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். யோசபாத்துக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? ஆண்டவரே வரேன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க வரீங்களா ஆண்டவரே? நாங்க யுத்தம் பண்ண தேவையில்லையா? ரைட்டு அப்படின்னு சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். இங்கிலீஷ் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் முகம் தரையில படும்படி சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னானா. அதோட இல்ல, அடுத்து பாருங்களேன் அந்த வசனம். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். என்னவா? எல்லாரும் முட்டி போட்டாங்களாம். எதுக்கு முட்டி போட்டாங்களாம்? வர்ஷிப் பண்றதுக்கு. துதி சத்ருவுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போகும்போது ஸ்டார்ட் ஆகலங்க. துதி தேவ சமூகத்துல இருந்து வார்த்தை வந்ததும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதா? புரியலைங்க. வார்த்தை வந்ததும் இவங்களுக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நைட் டைம், ஈவினிங் டைம், எல்லாருமே சர்ச்சு வாசல்ல இப்படி ஜெபம் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு தான் யுத்தத்துக்கே போகணுமா, நாளைக்கு தான் எதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா. அதுக்கு முன்னாடியே இவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு? யுத்தத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னு. எப்படிங்க நம்பினாங்க? ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நீ யுத்தம் பண்ணாத, யுத்தத்தை நான் பண்றேன்ட்டார். ஆண்டவர் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னா தோப்பாருங்களா? அதனால இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டே நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணாங்க?
ஜெயத்தை முன்னாடியே ரிசீவ் பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க 19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். உங்க பிரச்சனையில துதிக்க சொன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அதுக்கு என்னது ஃபீலிங்கு? என்னென்ன பிரச்சனை நமக்கு மாறல. நான்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு தான் அப்படியே ரொம்ப ஃபீல் ஆனதும் ஒரு என் வாயிலேருந்து வந்ததும் அப்படியே ஒரு அழுக. ஆண்டவரே இல்லை, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருமா, உன்னை பிரச்சனையில் துதிக்க சொன்ன, அழுதுனே துதிக்க சொல்லலை. பிரச்சனையை நான் மாற்றுவேன் நம்பிக்கை இருந்தா கம்பீரமா துதி. எப்படிங்க? மகா சத்தமாய் கம்பீரமாய் துதித்தார்களாம். இன்னும் பிரச்சனையே முடியலங்க. நான் சொல்லட்டுமா? சிம்பிள் லாஜிக் சொல்றேன் பாருங்க. ஒரு யுத்தத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்க எவ்வளோ? ஒரு 12 லட்சம். அப்போ யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு பிளான் பண்ணுவாங்க. இங்கே இவங்க போய் இன்னும் பார்க்கவே இல்லை. இவங்க தேவ சமூகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கம்பீரமாய் பாடினாங்களாம். பாடினதோட முடிக்கலங்க. நெக்ஸ்ட் டே யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது அந்த 21 வாசிக்கிறேன் பாருங்களேன். 20 வாசிக்கிறேன். 20 செகண்ட் ஆஃப் பாருங்க. யோசபாத் பேசுறார். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். யோசபாத் என்ன சொல்றான்னா, கூட இருக்கிறவங்களால நம்ப முடியல. எதை நம்ப முடியல? கர்த்தர் உண்மையிலேயே செய்வாரான்னு நம்ப முடியல. அதனால சொல்றார், நம்புங்க. எதை நம்புங்க? கர்த்தர் நிச்சயமா செய்வார் நம்புங்க. தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வந்துச்சு இல்லையா? எகாசியல் எழும்பி சொன்னார் இல்லையா? அது நடக்கும். நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. அப்போ உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றார். சொல்லிட்டு அடுத்து இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 21 பாருங்களேன். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி. யோசபாத் ஜனங்கிட்ட என்ன பண்றாரா? ஆலோசனை பண்றாராம். எதுக்கு ஆலோசனை பண்றாரு தெரியுமா? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இப்ப யோசபாத் என்ன பண்ண தெரியுமாங்க? ஜனங்க கிட்ட ஆலோசனை பண்றார். நான் கேட்கிறேன், ஏன் ஆலோசனை பண்ணும்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு, பாடகரை நிறுத்துறதுக்கு யோசபாத் ஆலோசனை பண்றாராம். என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்லிட்டோங்களா? ஏன்பா, அதான் கர்த்தர் யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டாரே, அதான் ஜெயம் நம்மளுதுன்னு ஆயிடுச்சே, அதான் நம்மளையும் யுத்தம் பண்ண வேண்டான்னு வர சொல்லிட்டாரே, அப்படியே இந்த யுத்த சன்னத்தரை முன்னாடி அனுப்பணும். அதுக்கு பதில நம்ம தான் ஜெயத்தை விசுவாசிக்கிறோமே, துதிக்கிறவங்கள முன்னாடி வச்சா அப்படின்னு கேட்டாராம். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? சரின்னாங்களாம். உடனே யோசபாத் என்ன பண்ணாராம்? துதிக்கிற டீமை முன்னாடி வச்சாராம். அவங்க கர்த்தருக்கு ப்ரூவ் பண்றாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, கண்மூடித்தனமா உங்களை மட்டும் நம்புறான் ஆண்டவரேன்னு ப்ரூவ் பண்றாங்க. அதோடைய விளைவு தான் என்ன தெரியுமா? யுத்த சன்னத்தரை முன்னாடி வைக்காம துதிக்கிறவங்களை முன்னாடி வச்சு அனுப்புறது. இது எதையுமே யோசபாத் எதிரிய பார்க்காம கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பி செய்யற கிரியை. இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? கர்த்தரை நம்பணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க நம்புனீங்கன்னா தான் எதிரியுடைய கோட்டைக்குள்ள நுழையவே முடியும். நான் சொல்றேங்க, இதோ அந்த ஏரியால தீவிரவாதிங்க, இந்த ஏரியா வேணாம், நம்ம ஊர் வேணாம், ஏதோ ஒரு ஊர் டெல்லியில எல்லாம் நம்ம தேசம், சரி, ஒரு ஊர்ல தீவிரவாதிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களை கொஞ்சம் போயிட்டு வர சொல்றேன், போவீங்க நீங்க? ஏன் போக மாட்டீங்க? அங்க தீவிரவாதிங்க இருக்காங்க, நீங்க போக மாட்டீங்க. விஷயம் தெரிஞ்சாலே கிட்ட போக மாட்டோம். இங்க கர்த்தர் சொல்றாங்க, நம்பி போறாங்க. எவ்வளவு தைரியம் வேணும் கர்த்தர் மேலே உங்களுக்கு? முன்னாடி பாடகரை நிறுத்தி இருக்காங்க. அந்த பாடகருக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? டே, எங்களை முன்னாடி அனுப்புறீங்களேடா, ஒருவேளை அவனுக்கு தாக்குனாங்கன்னா நாங்க தான்டா சாவோம். யுத்தம் கர்த்தர் பண்ணுவார்னா கர்த்தர் பண்ணுவார். தைரியமா போனாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள இறங்கி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். நீங்க அந்த வசனத்தை பாருங்களேன். 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன ஆச்சுங்க? 3 பேர் ஒன்னா ஜோடி போட்டுன்னு ஒத்துமையா வந்தாங்க. கர்த்தர் இறங்கி என்ன பண்ணாரு? 3 பேரையும் குழப்பி விட்டார். 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டினாங்களாம். அப்புறம் அந்த 2 பேருக்கே சண்டையாம். 2 பேர் வெட்டின்னு செத்துட்டானுங்களாம். கடைசியில் முடிவு என்ன தெரியுங்களா? நீங்க 24 கடைசியில பாருங்களேன், ஒருவரும் தப்பவில்லை. நாங்க ஒருவரும்
தப்பவில்லை. ஒரே எதிரி கூட மிச்சம் வைக்காம எல்லா எதிரியும் கர்த்தர் என்ன பண்ணாருங்களா, அடிச்சு முடிச்சிட்டாராம். இதுல ரொம்ப சூப்பரான வார்த்தை என்னன்னா, அந்த 24ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். யூதா மனுஷர் வனாந்தரத்துள்ள சாமக்கூடனைக்கு வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இந்த வசனத்தை சும்மா வாசிச்சா எஃபெக்ட் இருக்காது. நீங்க என்னன்றது நான் உங்களுக்கு கற்பனையில சொல்றேன். இப்போ உங்க ஊர்ல இருந்து நீங்க கிளம்புறீங்க, ராமாலயில இருந்து குடியாத்தத்தை நோக்கி யுத்தம் பண்ண கிளம்பிட்டீங்க. முன்னாடி யார் நிக்கிறாங்க, பாடல் குழு நிக்கிறாங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடிக்கிட்டே போறீங்க. போகும்போது குடியாத்தத்தில் இருக்கிற எதிரியை பார்க்கறதுக்கு நீங்க போய் இந்த வியூல இருந்து உங்களை அட்டாக் பண்ணலாமா, இந்த வியூல போய் நிக்கலாமான்னு சொல்லி அந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, மேல நின்று எதிரி எவ்வளவு பேர் இருக்கான்னு எட்டி பார்ப்பாங்களே, அந்த பார்வையை பார்க்கறதுக்காக பாடினே போய் பார்த்தாங்களாம். ஒருத்தங்க கூட மீதி இல்லையா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படின்னா வீட்டுல பாடி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க, அப்பவே அவன் செத்துட்டான். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கிட்டு உபவாசித்து தேவனை தேடி உங்க வீட்டுல பாட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க சத்ரு எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி போய் அடிப்பார். நீங்க போய் யார்கிட்டயுமே சண்டை போடாதீங்க. உங்க சொத்துக்களை அநியாயமா பறிச்சு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் பலவான். அவங்கிட்ட எல்லாம் போய் நேர்ல கோர்ட்டு கேஸ் போட்டு மோதுனீங்கன்னா அவன் பில்லி சூனியன் உங்ககிட்ட வருவான். ஜெயிக்க முடியுங்களா உங்களால? முடியாது. அப்ப எழுப்புங்க கர்த்தரை. எப்படி இறக்குவீங்க? நம்மள சரி பண்ணணும், உபவாசித்து கர்த்தரை மட்டும் தேடணும், விசுவாசமா துதிக்கணும். ஏன் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, போய் எல்லா பொருட்களையும் கொள்ளையிடுவீங்க. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க பிரயாசப்படுறேன். இதுக்கு பலவானுடைய வீடு விழுந்துருச்சு. என்ன ஆச்சு? பலவானுடைய வீடு விழுந்துருச்சு. அந்த எதிரிகள் ஃபுல்லா இதுவாயிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க கொள்ளையிடுறாங்க. 25 வாசிங்களேன், 25 பாருங்களேன். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலும் இருந்து உருந்தி போட்ட ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாததா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. எத்தனை நாள் கொள்ளையிட்டாங்களாம்? 3 நாள் கொள்ளையிட்டாங்களாம். இப்போ இங்கே ஒரே ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நான் ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள், டைம் இல்லை. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கே இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, 2 நாளாகமம் 17ல் 14லேருந்து 18 வரைக்கும் வாசிச்சிங்க அப்படின்னா யோசபாத்துக்கு ஆர்மி ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லிட்டோங்களா? 15ல் பார்த்தீங்கன்னா 2,80,000 இருக்கான். அடுத்தது 14ல் 3 லட்சம், அப்புறம் ஒரு 2,80,000, அப்புறம் ஒரு 2 லட்சம், அப்புறம் ஒரு 2 லட்சம், அப்புறம் 1,80,000, அப்புறம் சொல்லல, மொத்தமா சொல்றேன் பாருங்க. மொத்தமா யோசபாத்துடைய ஆர்மி ஸ்ட்ரென்த் 11,60,000. 11,60,000 பேரு 3 நாளா கொள்ளையிடுறாங்க. 3 நாளா அவங்களுக்கு கொள்ளை அகப்பட்டது. புரியுற மாதிரி சொல்லிட்டோங்களா? உங்களுக்கு புரியலைங்களா? யோசபாத்துடைய டீம் 11,60,000 மெம்பர்ஸ்னா, ஒரு 100 பேரை ஒரு இடத்துக்கு விட்டு அங்க இருக்கிற வேணுன்றதை எடுத்துக்கொண்டா அங்க எதனா மிஞ்சுமாங்க? காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் 3 நாள் கொள்ளையிடுறாங்களாம். 100 பேர் 200 பேர் இல்ல, 11,60,000 பேர் கொள்ளையிடுறாங்களாம். அவ்வளவு பேரு 3 நாளா கொள்ளையிட்டு முடிச்சாங்களாம். அப்போ இந்த பலவானுடைய பொருளை அவங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க இதை தாங்க செய்ய போறீங்க. நீங்க துதிங்க. நீங்க துதிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்படும் பொழுது அவங்க வாங்கிட்டு வந்த நகை பொண்ணு பொருள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சோ அது மாதிரி ரிட்டர்ன் வரும். உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பாருங்க. நீங்க இப்படி கர்த்தரை நம்பி அவரை பார்த்து துதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அந்த இடத்துக்கு அவங்க அந்த 3 நாள் முடிச்சு 4ஆவது நாள் என்ன பண்ணாங்களாம், ஒரு பள்ளத்தாக்குல கூடினாங்களாம். கூடி அந்த பள்ளத்தாக்குல கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை வாழ்த்தி துதிச்சாங்களாம். அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் பெராக்கா. சொல்லுங்க, பெராக்கானா ஆசீர்வாதம் அர்த்தம். பெராக்கானா ஆசீர்வாதம் அர்த்தம். பெராக்கானா துதின்னு அர்த்தம். கர்த்தரை வாழ்த்தி துதிச்சாங்க. எதுக்குங்க? கர்த்தர் கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதத்துக்காக அவங்க கர்த்தரை துதிச்சாங்க. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இது வரைக்கும் அழுகையின் பள்ளத்தாக்குல கடந்து வந்தீங்க தானே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வேலி ஆஃப் வீப்பிங்
வேலி ஆஃப் பெராக்காவாக மாறுகிறது. அப்படின்னா உங்க அழுகையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காக மாறுகிறது. இனி உங்க வாயிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்திற்கான துதி புறப்படும். கர்த்தர் சொன்னாரா, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு? அவர் வழியும் சொல்லிட்டார். வாங்கிக்கிறதும் சோம்பேறித்தனத்துல அதை விடுறதும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களை மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, நம்ம கிட்ட இருக்கு. என்னை கேட்டா நாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. பின்னாடி 10 வருஷங்கள் கழிச்சு வந்து ராமால சர்ச்சுக்கு போனோம், எப்ரோன் சபைக்கு போனோம், இயேசுவை நம்பி வந்தோம், ஆனா இது வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் காணலையே நீங்க சொன்னீங்கன்னா, நான் அல்ல, இங்க இருக்கிற இந்த ஒவ்வொரு அட்மாஸ்பியரிக் மாலிக்யூல்ஸும் இந்த செவரும் கல்லும் சாட்சி சொல்லும், சபையில இவங்களை மீட்கும் பொருளுக்கான வழியை கர்த்தர் காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு. சரிங்களா? ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியுங்களா? அப்பதான் நீங்க வைராகியமா போய் மீட்டுன்னு வருவீங்க. எத்தனை நாள் நானும் உங்களை வந்து கடன்காரர்களாகவும் வியாதியஸ்தராகவே பார்க்கறது? எனக்கு நீங்க எப்படி வேணும் தெரியுங்களா? ராஜா வீட்டு பிள்ளையா வேணும். அதனால இதை சொல்லியாச்சு. இனி ஜெயிக்கிறதும் இல்லை, ஜெயிப்போம். சரிங்களா? உங்களுடைய துக்கம் இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் உங்களை பிசாசு அடிச்சாங்க, அது உண்மை. உங்களை துக்கப்படுத்தின அது உண்மை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காக மாறும். அப்படியே இருக்கிற இடங்கள் நம்ம முழங்கால் படிடலாம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வார்த்தையை கொடுத்துட்டார். நீங்க துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்க. எப்படி தொனிக்க பண்ண போறீங்க தெரியுமா? உங்களை சரி பண்ணிக்கிட்டு உபவாசித்து தேவனை நோக்கி பார்த்து துதியின் சத்தத்தை நீங்க தொனிக்க பண்ணும்பொழுது நீங்க பாப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக எழும்பி யுத்தம் பண்ணுகிறத. நம்ம அப்படியே கர்த்தரை நோக்கி நம்ம பாட போகிறோம். பாடலாமா? கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசியை, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, கைகளை தட்டி சொல்லுங்க. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா. நாம் ஜீவ தேவனுடைய சேனைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாய் இருக்கிறோம். அந்த பராக்கிரம தேவனுடைய அவருடைய சேனைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ. ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி. கேட்ட வசனங்களுக்காக அப்படியே நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்திற்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், யூதாவை முன்பதாக அனுப்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். யூதா என்பதற்கு துதி என்று அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார். பாஸ்டர், இந்த பிரச்சனையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். பாஸ்டர், எங்க வாழ்க்கையில் இது குறையா இருக்கு. பாஸ்டர், எங்க வாழ்க்கையில இது போராட்டங்களா இருக்குன்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் ஒரே ஒரு வழியை சொல்லுகிறார். இந்த காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் துதிங்க, நிறைய துதிங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்க பாடி பாடி கர்த்தரை துதிங்க என்று கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பவுலும் ஷீலாவும் பயங்கரமா அடிப்பட்ட நிலையில, அவங்க கட்டப்பட்ட நிலையில சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பவுலும் ஷீலாவும் நடுராத்திரியில எழுந்து தேவனை துதித்தார்கள் என்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று. வேதத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா சிஸ்டர்? நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. பரலோகத்திலிருந்து பதிலை வாங்கி கொண்டு வருகிறீர்கள். ஆனா துதிக்கும் பொழுது பரலோக தேவனையே உங்க பக்கத்துல நீங்க கொண்டு வருகிறீர்கள். துதிக்கிற மனிதன் பரலோக தேவனை தன்னிடத்தில் கொண்டு வருகிற மனிதனாக இருக்கிறான். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோக பிரசன்னம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இறங்கினது என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையால நிற்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையுடைய கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று, அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது என்று. காரணம் என்ன தெரியுமா? பரலோகம் இறங்கிடுச்சுங்க, பரலோக சேனை இறங்கிடுச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானை சுதந்தரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு போகும் பொழுது எரிகோ மிகப்பெரிய தடையாக அவர்களுக்கு நிற்கிறது, மிகப்பெரிய தடையாக நிற்கிறது. கர்த்தர் சொன்னாரு, நீ 7 நாள் சைலண்டா போ, 7வது நாள் ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரி என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க 7வது நாள் 7வது முறை அந்த எரிகோ கோட்டையை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது பரலோக சேனை இறங்கினது சிஸ்டர், பரலோக சேனை இறங்கினது பிரதர். அந்த எரிகோ கோட்டையால நிற்க முடியவில்லை. எரிகோ கோட்டை தூள் தூளாக மாறினது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை பரலோக தேவனை கொண்டு வரும் பொழுது பிரச்சனையா இருக்காதுன்னு கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை பார்த்து தான் நீங்க பயப்படுறீங்க, அந்த கடனை பார்த்து தானே பயப்படுறீங்க, அந்த வியாதியை பார்த்து தானே பயப்படுறீங்க. பயப்படாதீங்க, நிறைய துதிக்க ஆரம்பிங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசபாத் துதித்த பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்பின 3 படைகளும் காணாமல் போனது. ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் ஒருவரை எழும்ப பண்ணினார். அவர்களே வெட்டுண்டு விழுந்து போனார்கள், அவர்களை வெட்டுண்டு விழுந்து போனார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சேனைகள், பிசாசு உங்களை கூட்டமா வந்து உங்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள நடத்தி இருக்கலாம். உங்களை சோர்வுபடுத்துவதற்கு ஒரு பிசாசு, உங்களை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு பிசாசு, உங்க காதல் எப்பயுமே பிரச்சனையை பேச ஒரு பிசாசு. இப்படி பல கூட்ட பிசாசுகள் வந்து உங்களை இது வரைக்கும் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிசாசுக்கு விரோதமா இன்னொரு பிசாசை கர்த்தர் மாற்றி விடுவார். அதுங்க உங்களை விட்டு ஓடி போகும். இனி அது உங்க எல்லைக்கு பக்கம் வருவது இல்லை. அப்ப நீங்க செய்ய வேண்டியது, நீங்க நிறைய துதிக்க ஆரம்பிக்கணும். எப்படி துதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள் நமக்கு அற்புதமான சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க வந்து உபவாசித்து துதிக்கணும், நீங்க உபவாசிக்கணும். கர்த்தரை தேடுகிறதற்கு அவர்கள் கூடினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க யாரை தேடுறதுக்கு கூடுறீங்க பிரதர்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க யாரை தேடி போறீங்க? உங்களுக்கு ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது மனிதரிடத்திலிருந்து ஆலோசனை கிடைக்குமா, மனிதரிடத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது சகாயம் கிடைக்குமான்னு தேடுறீங்களா? யோசபாத் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் தேட கூடினான் என்று பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க துதிக்கும் பொழுது என்ன நடக்கணும் தெரியுமா? நீங்க கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுறது தான் துதி. யோசபாத் வாழ்க்கையில் அது இருந்தது. சிஸ்டர், உங்களை கர்த்தர் உபவாசிக்க சொல்றார்.
உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நீங்க உங்க வாய்களை திறந்து பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறீங்களே, பிரச்சனையே பேசுறீங்களே, பாஸ்டர் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது இருக்கு, அது இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல அதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க பேச பேச என்ன நடக்குது தெரியுங்களா? அதற்கு இன்னும் வல்லமையை கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கருத்து கொடுத்தார். அதனால பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு நீங்க கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உபயோகம் பண்ணுங்க. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, என் பிரச்சனையை காட்டிலே என் இயேசு பெரியவர், என் போராட்டத்தை காட்டிலேன் இயேசு பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலேன் இயேசு பெரியவர், என் வியாதியை காட்டிலேன் இயேசு பெரியவர். இதை சொல்ல ஆரம்பிங்க. யோசபாத் சொல்ல ஆரம்பித்தான். சொல்ல 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 பரலோகம் இறங்கினது, பரலோகம் இறங்கினது. பிரச்சனை அவனுக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அதாவது விசுவாசிங்க, நம்புங்க கர்த்தரை. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. அப்பதான் ரெட்டிப்பான நன்மை வரும். நீங்க திரும்பினாதான் ரெட்டிப்பான நன்மை வரும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதித்த நல்ல வார்த்தைக்காக எல்லா கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்திய நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து நீர் கொடுத்த எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவரே, திருடனாகிய பிசாசு எங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போய் அவனுடைய அரண்மனையில வைத்திருக்கிறான். நாங்க இது வரைக்கும் நினைச்சிருந்தோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான், இனி கிடைக்காதுன்னு நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு ரகசிய சொல்லி கொடுத்தீங்க. அது எல்லாம் பத்திரப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க தொலைத்த அபிஷேகங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க தொலைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறது. அதை மீட்டு கொடுக்கும்படி அந்த பலவானாகி பிசாசை காட்டிலும் அவனை விட பெரிய பலவானாகி இயேசு வெளிப்படும் பொழுது அந்த கொள்ளை பொருளை எல்லாம் திருப்பி கொள்ள முடியும்னு நாங்க இன்னைக்கு வசனத்தை கேட்ட ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு ஒன்னே ஒன்று சொன்னீங்க, துதி. யோசபாத் துதித்தான். அவன் எதிரிகளுடைய அந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கொள்ளையிட்டான்னு பார்க்கிறோம். 3 நாள் கொள்ளையா இருந்தது ஆண்டவரே. 3 நாள் அவங்க ஏராளமாய் ஆண்டவரே அந்த கொள்ளையை எடுத்து கொண்டார்கள் என்று பார். ஏராளமா. அப்ப எவ்வளவு திருடி இருந்தா 3 நாட்கள் அத்தனை லட்சம் ஜனங்க எடுத்தும் தீரல. சிஸ்டர், உங்ககிட்ட இருந்து திருடி வச்சிருக்கிறது அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் கொள்ளையிட்டுட்டே இருக்கணும், அவனை கொள்ளையிட்டுட்டே இருக்கணும். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் துதிக்க நிறைய துதிங்க. ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்க முடியாதபடி எங்களுக்கு சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா சோர்வின் ஆவியின் தந்திரங்களை நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் கர்த்தாவே. எங்க வாயை துதியினால நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இப்படி செய்ய போகிறது கை நன்றி. எல்லா உஷாமாவுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, உஷாமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று இந்த நாளில் இப்படி வார்த்தை கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களை தேற்றினதற்காக, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை இன்னும் ஆண்டவர் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் துதியினால் நிரப்பி ஆண்டவரே நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று ஆண்டவரே சாட்சிகளாய் சபையில் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். பலனை தாரும், கிருபை உண்டாகட்டும். விசேஷமா பலவீனத்தோடு வந்திருக்கிற எங்கள் புஷ்பராணி அம்மாவுக்காக இன்னும் ஆண்டவரே சொல்லாத பெயர் சொல்லப்படாத அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா பலவீனங்களை நாங்கள் அன்று பார்த்து பேசுகிறோம். அன்று இந்த பலவீனத்தை காட்டில் எங்கள் இயேசு பெரியவர். காரணம் எங்கள் அப்பா அன்று ஏகோவா ராஃபாவாக, ஏகோவா ரொபேக்காவாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் சுகப்படுத்தி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். 18 வருஷம் ஆண்டவரே எவ்வளவு வேணும் நிமிர முடியல, பிசாசு கட்டி வச்சிருந்தான். ஆனால் ஆலயத்துக்கு வந்த பொழுது ஆண்டவரை நீர் கட்டவிழ்த்து அவர்களை ஆண்டவரை விடுதலையாக்கி அனுப்பினீர். இன்றைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, ஆண்டவரே விடுதலை அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொருவருக்குள்ள சரீரத்தில் ஒரு பெரிய பலன், சரீரத்தில் ஒரு பெரிய ஆரோக்கியம், ஆத்மாவுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிறது கை நன்றி. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அடுத்த வாரங்களுக்கு எல்லா கூட்டங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.